என்ன மாப்பிள, எங்க அண்ணனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு துள்ளி கூச்சுக்கு இருந்த மாமா என்னமோ நீ உங்க வேட்பாளர் கூட ஓட்டு கேட்க போயிருப்பேன்னு பார்த்தா இங்கே வந்து கப்பல் கவுந்த மாதிரி கட்டத்துல கை வச்சு உட்காந்துருக்க. என்னடா நடந்துச்சு? அட போமாமா, அதை வேற உன்ட்ட சொன்னா நீ வேற சத்தாய்ப்ப. நான் என்ன சத்தாக்கி போறேன்? உன் கஷ்டத்தை கேட்கதான்றா மாமா இருக்கேன். சொல்லியா? பரவாயில்ல சொல்லு. இல்ல மாமா, நேத்து எங்க அண்ணன் கூட பிரச்சாரத்துக்கு போனேன் பாத்தியா? சரி. அங்க போனமே நம்ம சின்னவரு டோக்கன் 8000 ரூபாய் கொடுத்துருக்காரு. எல்லாரும் போய் ஏசி வாங்கிக்கடான்னு சொல்லிட்டாரு. சரி சரி, நம்மளும் வீராப்பா அதை நம்பி போய் காலங்காத்தால பல் தூங்கி எப்படா எந்திரி போக முடியும், பல்லு கூட விளக்காம போயிட்டேன் மாமா கடைக்கு. அங்க போனா சேல்ஸ்மேன் இருந்தியா, டேய் தேர்தல் முடிஞ்சமே வருவேன், ஏசி எடுத்து வைடா, கூப்பன் ரெடியா இருக்கு 8000 ரூபாய்க்கு. செகண்ட் ஹேண்ட் ஏசி எல்லாம் விக்கிறது இல்லைன்னு அசிங்கப்படுத்தினா. ஏன்னா இவன் யாரா அசிங்கப்படுத்துறது நம்மள? ஓனரை கூப்பிடுறா, அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. ஓனர் வந்தேன், அண்ணே 8000 ரூபாய் கூப்பன் ரெடி ஆயிரும், ஆட்சிக்கு வந்ததுமே ரிசல்ட் வந்ததுமே வந்துருவேன், கூப்பன் எடுத்துட்டு வர ஏசியை வாங்கி. அப்பனாவது பரவாயில்ல மாமா. அவன் உடனே வச்சதுக்கு வெளியே தள்ளி விட்ட. நானும் என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னா, டேய் எவனா 8000 ரூபாய்க்கு ஏசி ஒப்பனாடா கொடுப்பியா, மீதி காசு 20000 ரூபாய்க்கு கம்மி ஏசி இல்லடா அசிங்கப்படுத்திட்டியா மாமா. அப்படியே சொல்லிட்டாரா? சொல்லிட்டேன். அழுகாத, இப்பயாவது உலகத்தை புரிஞ்சுக்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல நீட்டு, எய்ம்ஸ், மத்திய அரசுன்னு ஏதோ தெரியாத பத்தி உருட்டுனீங்க, மக்களை ஏமாந்துட்டாங்க. 8000 ரூபாய்க்கு போய் ஏசி வாங்கலான்னு இந்த தேர்தலையும் உருட்டா மக்களை எப்படா ஏமாறுவாங்க? இந்த கட்சிக்கார நீயே புரிஞ்சுக்கிட்ட, மக்கள் புரியாமையா இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஓப்பனா உருட்டுறத நிப்பாட்டி பழங்க மாப்பிள, அதான் ரொம்ப நல்லது. ஏற்கனவே அசிங்கப்பட்டுட்டேன் மாமா, தயவு செய்து உன் தங்கச்சிட்ட போய் வீட்டுல சொல்லிடாத. கடைக்கார அசிங்கப்படுத்தின இன்னும் டென்ஷனே குறையாம இருக்கு. அவட்ட போய் சொல்லி விட்டேனா ஒரே அடி அடிச்சு துரத்தி விட்டுருவா மாமா. நீ எப்படியோ சமாளிச்சுக்க, என் மாப்பிள்ள நல்லா இருந்தா எனக்கு போதும்.